ஹலோ, வணக்கம் கைஸ். இந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். தானாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்பேன். பட்டு சில விஷயங்கள் நம்ம சொல்லி தான் ஆகணுங்க. சொல்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நவம்பர் மாதம். இதில் என்ன இருக்குது, இதான் எங்களுக்கு தெரியுமே, 10 மாதம் ஓடிட்டே வருஷம் முடிய போதே அப்படின்னா, இது நவம்பர் மாதம். என் வாழ்க்கையை ஒரே மாதத்தில் மாற்ற முடியுமா, என் வாழ்க்கையை ஒரு வருஷத்தில் மாற்ற முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையை ஒரே நாள்லேயே மாற்ற முடியும்னு நான் சொல்லுவேன். எந்த நாள்? நவம்பர் 15, நவம்பர் 29 நம்ம எக்ஸாம் இருக்கிற நாள். இந்த நவம்பர் மாதம் உங்கள் லைஃப்லே ரொம்ப முக்கியமான மாதமாக மாற்றலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மாதம் நீங்கள் உங்களை புஷ் பண்ணீங்கன்னா, இது வரைக்கும் இந்த என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் 25-24 வருஷம் வரலாற்றில் நான் இந்த மாதம் படித்த அளவுக்கு எந்த மாதமும் படிக்கலடா அப்படிங்கிற அளவுக்கு நான் புஷ் பண்ணேன்னா, இந்த நவம்பர் 2025 மாதம் என் லைஃப்பை மாற்றும். என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஒரு மாதம், இந்த 1 month, இந்த 30 days, இந்த 720 hours, 4 நாள் ஏற்கனவே ஓடிட்டு, இந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய 2 எக்ஸாமாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், ஏஓ மெயின்ஸ் கூட இருக்குது. 2 முக்கியமான மெயின்ஸ் இருக்குது. இல்லை பாதி பேர் கால் லெட்டர் வந்தால் தான் நம்மளுக்கு படிக்கிற ஒரு படிக்கிற மூடு வரும். சரிப்படாது ராஜா, அது வந்துட்டு நம்ம எக்ஸாமுக்கு, நம்மளுக்கு இருக்கிற காம்படிஷனுக்கு கால் லெட்டர் வந்தால் தான் நான் படிப்பேன், என்னை எவனா பின்னாடி இருந்து குத்துன்னு குத்துனா தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறது செட் ஆகாது. இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்க. தயவு செஞ்சு ஜேனில் ரிசல்ட் வந்துடுங்க. ஜேனில் ரிசல்ட் விட்டுருவான். ஜேன்லையோ இல்லை ஏப்ரல்லையோ ரிசல்ட்டை விட போகிறான். அடுத்த நவம்பர்னு வர்றதுக்கு அடுத்த நவம்பர்லாம் போக வேண்டாம், அடுத்த மாதம், அடுத்த ஏப்ரல் மேலேயே நம்ம ஒரு பேங்க்கில் போய் உட்காந்துருவோங்க. இந்த ஒரு மாதம் நான் படித்தா, இந்த ஒரு மாதம் நான் எஃபர்ட் போட்டால், இந்த ஒரு மாதம் நான் என்னை புஷ் பண்ணால், இந்த ஒரு மாதம் வாழ்க்கையில் இது மாதிரி நான் படித்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி படித்தா என் லைஃப் சேஞ்ச் ஆகுங்க. என் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு மேலே என்னங்க ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்? பக்கத்தில் எக்ஸாம் வைக்கானுங்க, ஒரே மாதம் 2 மெயின்ஸை வைக்கிறாங்க, உட்காந்து படிக்க வேண்டியதானங்க. நான் அதுக்காக நைட்டு ஃபுல்லாக படிங்கன்னு சொல்லலை, வேறு ஏதாவது சாப்பாடு தண்ணி இல்லாமல் படிங்கலாம் சொல்லலை. நவம்பர் மாதத்தில் படிக்கிறத தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படிங்கிற சில விஷயங்களை சேர்த்து விட்றோம் பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராம் நோண்டுறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்க்ரோலிங்கை போடுறதோ ஏதோ ஒன்று, அதை தூக்கி வீசுங்கன்னு தான் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோம்மா, படிக்கிறத தவிர வேறு வேலையே நம்மளுக்கு கிடையாதுங்க. தூங்குறோமா, நல்லா படிக்கணும்னு தான் தூங்குறோம். சாப்பிட்றோமா, நல்லா சாப்பிட்றதே நல்லா படிக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதமும் வழக்கமாக தேய்க்கிற மாதிரி அப்படியே தேய்ச்சி ஓடிடும். எல்லா மாதம் மாதிரி இந்த மாதம் இருக்கும், எல்லா மாதம் மாதிரியும் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இதை மாற்றுறது மாற்றாமல் இருக்குது உங்கள் கையில் இருக்குது. இந்த நவம்பர் 25, நவம்பர் 2025 எல்லா மாதங்கள் மாதிரி ஒரு மாதமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே கடந்து போயிடலாம். இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றுற மாதமாக இருக்கலாம். இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது உங்களுக்கு தானாக தெரியணுங்க. இது உங்களை நீங்களே புஷ் பண்ணணுங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணும். மிஸ் பண்ணிடாதீங்க, வாய்ப்பு கிடைக்காது ராஜா. டைம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் என்றைக்குமே போகாது, லைஃப் போயிடும். லைஃப் ஓடிடும், டைம் ஓடாது, லைஃப் ஓடிடும். இப்படிங்கிறதுக்குள்ளே வீட்டில் இருந்து ப்ரெஷர் வந்துடும், புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிம்மதியாக படிக்க விட மாட்டானுங்க. 2 வருஷம் ஆச்சுன்னா பின்னாடி இருந்து குத்த ஆரம்பிச்சிருவாங்க. வாய்ப்புகள் அமையாதுங்க. வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. பின்னாடி கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் விடுறதுக்கு மனசு வராது. ஸோ ப்ளீஸ் நவம்பர் இந்த லைஃப்பில் எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு நவம்பராக மாறணும். ஒரு மெமரபிள் நவம்பராக இந்த நவம்பர் மாறணும்னா நான் என்னைய புஷ் பண்ணணும். வாழ்க்கையில் எல்லா டைமும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நினச்சிக்கிடுங்க.
நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் தூக்கி வீசிடுங்க. மீதி இருக்கு 25-26 நாள் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நான் போட்ட எஃபர்ட்டை ஒன்றும் போட்டுக்க கூடாது. அதுதான் என் எய்ம். எனக்கு வர்ற மார்க்கு வர்ற இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் செகண்டரி. நான் என் வேலையை கரெக்டாக பார்ப்பேன், கரெக்டாக படிப்பேன், கரெக்டாக ஷெட்யூல் போடுவேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இதை நம்ம கரெக்டாக பண்ணணும். சரியா? நான் என் வேலையை கரெக்டாக பார்க்குறேன். இந்த மாதம் நான் என் வேலையை பக்காவும் உங்களுக்கு பார்த்து தரேன். தேர்ஸ்டே மேரத்தான் போடுறோம் அக்டோபர் மாதத்துக்கு. சரியா? அக்டோபர் மாதம் பேங்கிங் நியூஸு வாங்க படிப்போம். எப்போ போடுறது? 9 to 11:30 போடுவோம். தேர்ஸ்டே போடுவோம். தேர்ஸ்டே முடிக்கும் இல்லையா, ஃப்ரைடேயும் போடுவோம். இந்த சாட்டர்டே ஃப்ரேசல் ஒர்க்ஸு ஒகேப்ஸு ரிவிஷன் மேரத்தான் இருக்குது, பண்ணுவோம். இந்த இன்சூரன்ஸ் பிடிஎஃப் போட்டு இந்த குரூப், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இன்சூரன்ஸ் அவேர்னஸுக்கான கண்டென்ட் மெட்டீரியல் இருக்கும், ப்ளஸ் இன்சூரன்ஸ் அவேர்னஸுக்கான ஒரு 50 MCQ இருக்கும். LICAO எழுதுறீங்கன்னா எடுத்துக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஈஸியாக நல்லா கண்டென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா ஜாலியாக படிச்சுட்டு போங்க, அவ்வளோதானே. பட் தயவு செஞ்சு வாய்ப்பு விட்றாதீங்க. ஒரு கோட் உண்டு, சூப்பரான ஒரு கோட்டு. ஆஃப்டர் ஹியரிங் ஆல் திஸ், இது ஒரு ஸ்லேவரிக்கு எதிர்த்து அகெயின்ஸ்டாக போராடும் போது அவர் சொல்லுவார், அவர் பேர் வர மாட்டேங்குது, வில்லியம் ஏதோ ஒன்று வரும், டக்குன்னு வர மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்த்து எதுவுமே நடக்காத மாதிரி போகலாம். ஆனால் எனக்கு இப்படிலாம் இவ்வளோ முக்கியமான இதோட சிச்சுவேஷன் எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆஃப்டர் ஹியரிங் ஆல் திஸ் யூ கேன் டேர்ன் அரவுண்ட் அண்ட் கண்டினியூ யுவர் லைஃப், நோ இஷ்யூஸ். பட் யூ கேன் நெவர் சே ஐ டிட் நாட் நோ. ஐயோ, நவம்பர் மாதம் முக்கியமான மாதம்னு தெரியாமல் போயிடுச்சேன்னு இனிமேல் நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. திருப்பி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்குங்க, வேணா வாழ்ந்துக்குங்க. ஆனால் எனக்கு இதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியலை, யாரும் எனக்கு சொல்லலை, யாரும் என்னை புஷ் பண்ணலைன்னு மட்டும் நீங்கள் காரணம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு. சரியா? தேங்க்யூ, டாட்டா, பை.